ஆபிரகாமின் 12வது பயணத்தை நாம் கவனித்துக் கொண்டிருந்தோம். கடந்த முறை பார்த்து கொள்ளும் பயணம். கடந்தவர் நாம் கவனித்தது பார்த்து கொள்ளும் பயணம். ஆதியாகமம் 22:19 யெகோவா ஈரே என்ற வார்த்தையை குறித்து தான் கவனித்தோம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஏற்கனவே 10 விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தார். அதுக்கு மேலே இப்போ ஆபிரகாம் சொல்லுகிறார், கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்றால் ஒருபோதும் வழக்கமாக சொல்லுவாங்க, அவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் என்று சங்கீதக்காரன் இஸ்ரவேல் மக்களை பற்றி சொல்வார். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தேவனை மட்டுப்படுத்துகிற ஜனங்கள். ஆனால் சபையாகி நீங்கள் நானும் ஒருபோதும் தேவனை மட்டுப்படுத்தக்கூடாது. ஆண்டவரே இவ்வளவு போதுமல்ல, ஒன்றே ஒன்று தான் போதும். எது? உண்ணவும் உடுக்கவும் மாத்திரம்தான் போதும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருபோதும் போதும் என்ற எண்ணம் வரக்கூடாது. உலக வாழ்க்கையில் வரணும். போடுற சட்டை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போதும், போடுற சாப்பாடு போதும், இருக்கிற வண்டி போதும். ஆனால் ஆவிக்குரிய பயிற்சிகளில், ஆவிக்குரிய மேன்மைகளில் ஒருபோதும் இது போதும்னு வரக்கூடாது. இன்னும் எது வரைக்கும்னா இயேசுவை போல் மாறும் வரைக்கும் நமக்கு இருக்கணும். அப்படின்னா நமக்கு என்னன்னா இதிலும் பெரிதானவைகளை நாம் கண்டிப்பாக பார்ப்போம். அதில் இன்றைக்கு இருப்பதோடு நாம் திருப்தி அடைந்து விடக்கூடாது. உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஒரு முறை திருச்சியில் ஒரு கன்வென்ஷனில் பேசும்போது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கும் சொல்லியிருக்கேன். இந்த மலையை பார்த்து, எந்த மலை? இந்த மலை. இந்த மலைன்னா எந்த மலை? மார்க் 11:23 வாசிங்க. இந்த மலையை பார்த்து, எந்த மலை? மார்க் 11:23. எந்த மலை? அதான் திருப்பி திருப்பி கேட்டிருக்கீங்க. நாங்களும் திரு முழிச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஒலிவ மலை. ஆக்சுவலாக இந்த மலை எந்த மலை? ஒலிவ மலை. இது பலஸ்தீன தேசம் என்றால் இங்கே என்ன இருக்குது? எருசலேம். ஜெருசலேமுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? ஒலிவ மலை. ஜெருசலேம் பக்கத்தில் என்ன இருக்குது? கிதரோன் ஆறு. அந்த ஆற்றுக்கு அடுத்தது என்ன? கிதரோன் ஆற்றை தாண்டி போனால் ஒலிவ மலை. சரி, இந்த ஒலிவ மலை எங்கே இருக்கு இல்லையா? அப்போ இயேசு சொல்லுகிறார், இந்த மலையை பார்த்து பேய்ந்து போனால் எங்கே போகுமா? சமுத்திரத்தை போய் விழுந்துருமா. இப்படி போகணுன்னா இது மத்திய தரைக்கடல், 50 மைல் தூரம் இங்கேருந்து இங்கே போகணுன்னா. இது சவக்கடல், எங்கே வரணும்னா 25 மைல். மொத்தத்தில் கிட்ட மலை கடல் கிடையாது. ஆமாம், மினிமம் 25, மேக்ஸிமம் 50 மைல்ஸ். அதுக்கு அர்த்தம் என்ன? எந்த மலையாக இருந்தாலும் எவ்வளவு தூரம்னாலும் போய் விழுந்துடும். அதான் அதுக்கு அர்த்தம். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய், இதை பற்றி திருச்சியில் ஒரு கன்வென்ஷன் நான் பேசியிருக்கேன். அவங்க அதை வீடியோ எடுத்திருக்காங்க. அது தூத்துக்குடியில் ஒரு பாஸ்டர் பார்த்துட்டு, அது எப்படி நீங்கள் இந்த மலையே ஒலிவ மலைன்னு எடுக்கிறீங்க? நான் எங்கே சொன்னேன்? ஏசுநாதர் கேள்வியாத அவர் தான் சொன்னார் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ. அது விசுவாசுக்கு தானே சொன்னார். நான் மாத்திரம் வேறு எதுக்கு சொன்னேன்? 50 மைல் போனாலும் போயிடும், 25 மைல் போனாலும் போயிடும். கிட்ட கடல் கிடையாது. இது யோர்தான் நதி. இது பக்கத்தில் இருக்க 2 கடல் இதுதான். கலிலியா கடல் ரொம்ப தூரம், 100 மைலுக்கு மேலே போகணும். அப்படின்னா பக்கத்தில் என்ன கிடையாது? சமுத்திரம் இல்லை. ஆனால் ஏசு என்ன சொல்றாரு? யூ கேன் காஸ்ட் எனி மவுண்டன் இன்டு எனி சி. எந்த மலையையும் எந்த சமுத்திரத்தை என்ன செய்ய முடியாமல தள்ள முடியும். அதுக்கு அர்த்தம் என்ன? ஒலிவ மலை என்பது தவறான மலை இல்லை, மிக உயர்வான அனுபவங்கள். ஒலிவ மலை மிக உயர்ந்த அனுபவங்கள். இயேசு சொல்ல வர கருத்து என்ன? விசுவாசத்தினால நாம் என்ன செய்யணும்? எத்தனை உயர்ந்த ஒரு ஆவிக்குரிய அனுபவம் இருந்தாலும் அதோடு என்ன செய்யக்கூடாது? திருப்தி அடையக்கூடாது. அந்த மலை நிற்கிற வரைக்கும் நமக்கு என்ன தோணும் தெரியுங்களா? இவ்வளவு வந்துட்டோமா, போதாதா? அப்படி தோணும். இவ்வளவு பெற்று விட்டோமே, போதாதான் தோணும். என்ன செய்யணும்? எந்த உயர்ந்த அனுபவங்களாக இருந்தாலும் என்ன செய்யணும்? கொஞ்சம் தள்ளி நில்லுப்பா, நான் இன்னும் முன்னேறி போக வேண்டும். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் இது சொன்னது எனக்கு மூளை எட்டவே இல்லை. அந்த பாஸ்டர், அவருடைய மனைவி, அவருடைய அம்மா 3 பேரும் இந்த கேசட்டை பார்த்துட்டு இருக்கும்போதே அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. நீங்கள் எங்கே பேசுனீங்கன்னு எனக்கு தெரியல. என்னென்னா அந்த மெசேஜ் தொடக்கம் அவருக்கு இல்லை. அந்த வீடியோ எடுத்தவங்க தொடக்கத்தை எதை விட்டாங்க? அந்த டைட்டிலை விட்டுட்டு அதை எடுத்துருக்காங்க. அது இவருக்கு யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. இதை அவர் பார்த்துட்டு, நீ எங்கே பேசுனீங்கன்னு தெரியலை, என்ன தலைப்புன்னு தெரியலை, ஆனால் அந்த வசனம் மாத்திரம் இருக்குது, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு போட்டிருக்குது. இது விசுவாசத்துக்கு சொன்னதாச்சே. எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அம்மா உங்களுக்கு எதாவது புரியுதா? பார்த்துட்டே இருக்கேன்டா, ஒன்றும் புரியலைடா. அவர் ஒய்ஃபை கேட்டாராம், எனக்கும் ஒன்றும் புரியலைன்னாங்க. எனக்கு ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்குது, அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோனில் ஒரு 5 நிமிஷம் விட்டு பேசின உடனே இப்போ தான் எனக்கு புரியுது. ஆஹா, எந்த மலையும் பேத்துடலாமா? எந்த மலையும் பேந்துருயா? என்ன வேண்டும் நமக்கு? எந்த ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தோடு நாம் என்ன செய்து விடக்கூடாது? திருப்தி அடைந்து விடக்கூடாது.
அதுதான் இதில் முக்கியமானது. உங்களுக்கு தெரிந்த வசனம் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆகியால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை என்ன செய்யணும்? கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசத்தை பிடிச்சிக்கோன்னு பைபிளில் போடலை, விட்டு. இயேசுவை பற்றி சொன்ன மூல உபதேசம் கெட்டதா நல்லதா? அதான் சபையின் அஸ்திபாரம். பின்னாடி பார்த்தீங்கன்னா போட்டிருக்குது, செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பெயரில் வைக்கின்ற விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைத்தல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு ஆகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் போரராகும்படி கடந்து போவோமான்னு போட்டிருக்கல. அப்படி அந்த 7 என்ன தப்பானதா? இது 7 தான் சபையின் அஸ்திபாரம். கர்த்தர் ஆவி என்ன சொல்றாரு? அஸ்திபாரத்து மேலே இன்னொரு அஸ்திபாரத்தை போடாது, அதுக்கு மேலே கட்டு. இன்னும் செத்த கிரீட்டிங்களா மறந்து போய் பேசின்னு உட்கார்ந்துருக்காக பூரணராவதற்கு இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு வேதத்தில். அதுதான் நாம் கற்றுக்கொள்ளும். ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா 10 விதமான நன்மைகளை பெற்றார் என்று கடந்த வாரம் கவனித்தோம். ஆனால் ஆபிரகாம் அதோட திருப்தி அடைவில். என்ன சொல்றாரு? கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும், ஃபியூச்சர் டென்ஸில் சொல்றாரு, அவர் எதிர்காலத்தை சொல்லுகிறார். அப்படின்னா நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் அல்ல, இன்னும் கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். அந்த கொடுப்பதற்கு தான் உங்களுக்கு தெரியுமே, ஒரு ப்ரமோஷனுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? ஒரு ப்ரமோஷனுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? ஒரு கமோஷன் இருக்கும், ஒரு குழப்பம் இருக்கும், ஒரு வேதனை ஒன்று வரும். ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளணும்னா முதல்ல கர்ப்ப வேதனை வராமல் இருக்குமா? பிரசவ வேதனை இல்லாமல் என்ன கிடையாது? ஒரு பிரசவம் இல்லை. என்னதான் கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் கர்த்தர் வலியை வேணா குறைப்பாரை தவிர மொத்தத்தையும் எடுக்க மாட்டார். அப்படியானால் ஒரு ப்ரமோஷன் வருதுன்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஒரு கமோஷன். ஆபிரகாமுக்கு என்ன வந்திருக்குது? ஒரு கமோஷன். அப்போ ஆபிரகாமுக்கு தெரிஞ்சு போச்சு, லார்ட் வில் ப்ரொவைட். ஏற்கனவே கொடுத்தது நிறைய இருக்குது, ஆனாலும் தேவன் என்ன செய்கிறார்? என்னென்னும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், கர்த்தர் என்ன உயர்த்த விரும்புகிறார். ஆகவே நான் என்ன செய்யணும்? இதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் ஆபிரகாம் பதறி போகலை. அப்போ நாம் இன்றைக்கி கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன? கர்த்தர் எனக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, இன்னும் கர்த்தர் எனக்கு கொடுக்க விரும்புகிறார். முதலாவது நமக்கு இருக்க வேண்டிய தாட் என்ன? ஆபிரகாம் ஏற்கனவே God has already provided me. கர்த்தர் ஏற்கனவே எனக்கு நிறைய கொடுத்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? இதோடு திருப்தி அடைந்து விட மாட்டார். இன்னும் கொடுப்பதற்கு எங்கள் அப்பாட்ட நிறைய இருக்கு. நாம் இதுவரைக்கும் ஆவிக்கிற வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டவைகள் மிக மிக சொற்பம். நாம் சொந்தப்படுத்தாதது அப்பாட்டன்னு ஏராளம் இருக்குது. நமக்கு இன்றைக்கி என்ன அறிவு வேண்டும்? நான் பெற்றுக்கொண்டதோடு திருப்தி அடைந்து விடக்கூடாது. இன்னும் நான் கர்த்தர் என்ன பெற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தர் இன்னும் எனக்காக என்னத்தை வைத்திருக்கிறார், அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஆபிரகாம் கட்டும் முதல் பாடம், இதிலும் பெரிதானவைகளை நான் காண்பேன், நான் பார்ப்பேன். அதுதான் இந்த ஜேர்னி ஆஃப் ப்ரொவிஷன். அந்த பார்த்து கொள்ளப்படும் அந்த பயணத்தை கற்றுக்கொண்ட பாடம் என்ன? இதுவரைக்கும் பெற்றது போதும் என்று திருப்தி வந்துவிடக்கூடாது, இன்னும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டியவைகள் ஏராளம். அடுத்தது நாம் அதில் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன சொன்னால், ஆபிரகாமுடைய சோதனையினால் வந்த பலன்கள், ரிசல்ட்ஸ் ஆஃப் ஏப்ரஹாம் டெஸ்ட். நாம் இன்றைக்கு கவனிக்க போகிறது என்ன? ரிசல்ட்ஸ் ஆஃப் ஏப்ரஹாம்ஸ் டெஸ்ட். இந்த வார்த்தை ஞாபகம் இருக்கா? இந்த வார்த்தை ஞாபகம் இருக்குதா? என்ன? மூக்குக்கு கிட்ட இருக்கிற நாக்கு, நாக்கா அப்புறம் மூக்கா அப்படி கேட்கணும் இல்லை? நாக்கா என்றால் என்ன? சோதித்தல். இந்த காரியங்கள் நடந்த கர்த்தர் ஆபிரகாமை, ஆதியாகமம் 22:1 வாசிக்கிறோம் இல்லையா? இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் இல்லை, நிரூபித்தார். இந்த நாக்கா என்ற வார்த்தை தான் பயன்படுத்த. சோதித்தல் அர்த்தம் என்ன? டு ப்ரூவ், நிரூபித்தல். கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கவில்லை, என்ன செய்றார்? நிரூபிக்கிறார். நான் யாருங்கிறத ஆபிரகாம் கண்டுகொள்வதற்கு ஒரு நல்ல நேரம். அப்படின்னா ஆபிரகாமுடைய அந்த டெஸ்ட் இருந்தது, அந்த நிரூபணம் இருந்தது, அதில் உள்ள அந்த விளைவுகள், ரிசல்ட் என்னென்னா, ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கையில், நல்ல கவனித்துக்கொள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோதனை என்பது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கனமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது. ஆனர், ஒரு மரியாதை. என்ன கர்த்தர் சோதிக்கலைன்னா கர்த்தர் என்ன கனப்படுத்தலைன்னு அர்த்தம். ஏயா உமக்கு என்ன நக்கலாக இருக்குதான்னு பார்க்குறீங்க நீங்கள். சோதனை வந்தால் நம்ம இன்றைக்கி என்ன நினைக்கிறோம்? ஐயோ கர்த்தருக்கு பிடிக்காதவன் போல, கர்த்தர் என்னவோ அக்கிரமம் பண்ணிட்டாரு, அப்படி வருக்கு இல்லையா? ஆனால் அதை சோதனையை அப்படி பார்க்கக்கூடாது.
கர்த்தர் எனக்கு கொடுக்கிற உச்சக்கட்ட கனம். அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? டெஸ்டிங் மஸ்ட் பி கன்சிடர்ட். ஒன்றாவது, இந்த ரிசல்ட் என்ன? டெஸ்டிங் must be considered as honor in spiritual life. சோதனை என்பது, the result என்ன? சோதனை என்பது ஆவிக்குரிய உலகத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிற கனம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். Testing must be considered as honor. என்ன கர்த்தர் சோதிக்கலைன்னா கர்த்தர் என்ன கனப்படுத்தலைன்னு அர்த்தம். திருப்பி சொல்ல போனால் கர்த்தர் என்ன செய்யலை? நம்பலைன்னு அர்த்தம். இந்த சோதனையை கொடுத்து அந்த பாவி விழுந்து போயிடுவான், அதனால் இவனுக்கு கொடுக்க வேணான்னு விட்டார். அப்படின்னா கர்த்தர் என்ன செய்யலை? என்ன நம்பலைன்னு அர்த்தம். என்னை கர்த்தர் நம்பினால், யோசித்து பாருங்க, யோபுத்துக்கு அப்படி கையில் கொடுத்தார்ல, இதோ அவன் கையில் இருக்கான், என்ன வேணா பண்ணு. அப்படின்னா கர்த்தர் என்ன செய்கிறார்? யோபு துன்பப்படுத்தலை, மாறா கனப்படுத்த ஆளப்பார். உங்களுக்கு தெரியுமே, ஒரு ஸ்கூல் ஆஃப் இந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்காங்க இல்லையா? இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ் தெரியுங்களா? பள்ளிக்கு சோதனைக்கு அதிகாரி வராங்க இல்லையா? வரும்போது எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் டீச்சர் எல்லாரும் நோட்டையும் வாங்கி கொடுப்பாங்களா? ஏன்னா என் பிள்ளை கொடுத்தா என்ன செய்ய, என் பேரை காப்பாற்றும். ஸோ அப்படின்னா அந்த நோட்டை வாங்கி கொடுக்கும்போது டீச்சர் என்ன பண்ணுறாங்க? அது பிள்ளையை கனப்படுத்துகிறாங்க. எங்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் தான். அதை போல் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சோதனை வருதுன்னா கர்த்தர் என்ன பண்ணுறாரு? எங்கிட்ட இருக்க பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் பார்த்துக்கிட்டா என்ன வேணால் பண்ணிக்க போ. இன்ஸ்பெக்டர் யார்? சோதனைக்காரன், பிசாசு. அந்த பிசாசுல கர்த்தர் யார் ரெக்கார்டை கொடுக்குறாரு? நம்ம ரெக்கார்டுக்கு பார்த்துட்டு போ, என் பிள்ளை ரெக்கார்டை பார். இதைத்தானே யோபுவுக்கு செய்தார். லூக்கா 22:32 வாசிங்க. லூக்கா 22:32. லூக்கா 22:32. நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாத முன்னாடி 31 வாசிங்கம்மா. பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டு கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அப்படின்னா பேதுருவை கர்த்தர் பிசாசு கேட்குறான், அவனுக்கு கொஞ்சம் கொடுங்க. அப்படி சோளகளை கோதுமையை புடைக்கிற மாதிரி புடைச்சா என்ன பண்ணுறேன்? இதை மணி இல்லை பதர்னு காட்டிடுறம்பார். புடைச்சா என்ன ஆகும்? ஆமாம், பதரெல்லாம் பறக்கும்ல. பாரு, பேதுரு எங்கே இருக்கிறன்னு உனக்கே தெரியும், கொண்டா. கர்த்தர் என்ன சொன்னார்? ஐயோ, இவனை கொடுத்தா என்ன பண்ணுவான்? பேதுரை பற்றி அவருக்கு தெரியாதா? என்ன பண்ண? ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே நான் இவனுக்கு பிசாசில் கொடுக்க போகிறேன், இவன் பதறா மாறுறக்கூடாது, எப்படி தான் இருக்கணும்? மணியாக தான் இருக்கணும்னு கொடுத்தா அது பதறா பறக்குது பாருங்களேன். தேவனை தூஷிக்கிறாரு, அவனை நிந்திக்கிறாரு, சபிக்கிறாரு. அப்படின்னா ஜெபம் பண்ணி ஏசுநாதர் கொடுத்த பிறகு இந்த கதைன்னா ஜெபம் பண்ணாமல் கொடுத்தா என்ன ஆயிருக்கணும்? பிதாவையே காட்டி கொடுத்துட்டு இருப்பார் ஆளுவர். ஜெபம் பண்ணி கொடுத்த போது இயேசுவை காட்டி கொடுத்தாரு, ஜெபம் பண்ணாமல் கொடுத்தா பிதாவையே பரலோகத்தை வித்துட்டு இருப்பார் ஆள் நம்மால். ஆனால் அதே யோபுவுக்கு கர்த்தர் ஜெபம் பண்ணாரா பாருங்க? ஜெபம் பண்ணவே இல்லை, இந்த அவன் கையில் இருக்கிறான். அப்படியானால் யோபு அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் தெரியுங்களா? இட் இஸ் அ கிரேட் ஆனர் ஃபார் மீ. என்னை தூக்கிதான் உன் கையில் இருக்கான், என்ன வேணால் பண்ணிக்கோ. அப்படி கொடுக்குறாருன்னா அது இதுதான். டெஸ்ட் மஸ்ட் பி கன்சிடர்ட் ஆஸ் அன் ஆனர். அது என்ன? எனக்கு தேவன் கொடுக்கிற ஒரு மரியாதை. அப்படி எடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், பிரச்சனைகள் உங்களை பாதிக்காது. ஆமென், ஆமென். நேற்று ஒரு மெசேஜ் வீடியோ டேப் எடுத்திருக்கிறேன். அதில் அந்த தலைப்பு என்னென்னா, ஹவு டு ஃபேஸ் த ப்ராப்ளம், பிரச்சனைகளை சந்திப்பது எப்படி. அதுதான் அந்த டாபிக். ஒரு 1 hour மெசேஜ் எடுத்துருக்கிறேன். சீக்கிரமாக அது டிவிடியாக வரப்போகுது. அதில் முதல் மெசேஜ் என்னென்னா, ஹவு டு ஃபேஸ் த ப்ராப்ளம். பிரச்சனை என்பது ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, ஆவிக்குரியவர்கள் எனக்கும் உங்களுக்கும் வருதுன்னா அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியின் அடையாளம். நம்ம எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்துருக்கிறேன் என்பது எதை வச்சு கணிக்கணும் தெரியுங்களா? நான் பெற்ற வீடு, காரு, பங்களா, சபை, பெரிய சபை இல்லை. ஏன்னா அக்கிரமம் பண்ணி இந்தியாவையும் சபையையும் விற்று வெளிநாட்டிலேருந்து பிச்சை எடுத்துகிட்டு வரான் பார்த்தீங்களா? அவங்க நம்மளோட பெரிய சபை கட்டியிருக்காங்க. அதனால் அவங்களாம் நல்லவங்கன்னு அர்த்தம் அல்ல. அவர் ஒருவேளை கத்திரிக்காய் வாங்குறதுக்கு ஒரு மாருதி 800, மீன் வாங்குறதுக்கு ஒரு ரிட்ஸ் கார் இருக்கும், அவர் மீட்டிங் போகிறதுக்கு ஒரு பெரிய கார் இருக்கலாம், இன்னோவா இப்படிலாம் கார் வச்சுருப்பாங்க. நம்ம ஒருவேளை சைக்கிள் அணி மிதிச்சுட்டு இருப்போம்.
சைக்கிள் பஞ்சர் ஆனால் கூட நமக்கு பஞ்சர் ஓட்டுறதுக்கு காசு இல்லாமல் இருக்கலாம். அதை வச்சு நம்ம ஆவிக்கிற வாழ்க்கை எடை போடக்கூடாது. மக்களும் அப்படி தான் எடை போடுறான், பாஸ்டர்ஸும் அப்படி தான் பார்க்குறாங்க. ஆனால் பரலோகம் அப்படி பார்ப்பதில்லை. நமக்கு எப்படி நமக்கு வருகிற பிரச்சனைகள் இருக்குது தெரியுங்களா, அதை வச்சு தான் நம்ம எடை போடுறோம்னா எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கிறேன்னு. ஏன்னா கர்த்தர் என்ன நம்பிட்டார், இந்த சோதனையை கொடுத்தா என் ஊழியக்காரன் நிற்பான். ஆகவே கர்த்தர் என்ன நம்புறார். அதான் பண்ணி சொன்னார், டெஸ்டிங் மஸ்ட் பி கன்சிடர்ட் அஸ் an honor. கர்த்தர் என்ன பண்ணார், கனப்படுத்துகிறார். எவ்வளோ பெரிய நமக்கு தெரியுமே, திராணிக்கு மேலாக என்ன செய்ய மாட்டார். அப்படின்னா நம்ம திராணி எவ்வளோன்னு கர்த்தர் தெரிஞ்சு தான் இதை கொடுக்குறாரு. அப்படின்னா நம்ம இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், சோதனையை அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுங்களா, இட் இஸ் an honor. கர்த்தருடைய ராஜ்யத்தில் உபத்திரவத்துக்கு எப்படி அர்த்தம் எடுக்க வேண்டும், அதை எனக்கு தேவன் கொடுக்கிற கனமாக எடுக்க வேண்டும். மாறாக கனவீனமாக நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். இன்றைக்கி நம்ம சோதனை வந்து என்ன பண்ணுறோம், என்ன ஆக்கிரமம் பண்ணானோ, என்ன அட்டுழியம் பண்ணுறானோ, கர்த்தரை போட்டு பெரட்டி எடுக்கிறாரு பார், இப்படி நம்ம சொல்லிட்டு உட்காந்துருக்கிறோம். ஆனால் ஆவிக்கிற உலகத்தில் சோதனையை எப்படி எடுக்கணும் தெரியுங்களா, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கனமாக எடுத்துக்கொண்டால், நல்ல சொல்கிறேன் கவனிச்சுக்கோங்க, நமக்கு சோதனை வரும்போது உபத்திரவமே வராது. அது வெளியே உபத்திரங்கள் இருக்கும், மனசில் என்ன இருக்காது, பாதிப்பு இருக்கா. ஏன்னா இது என்ன கர்த்தர் நம்பிட்டார், என்னால் இதை சந்திக்க முடியும்னு கர்த்தர் நம்புகிறார், அதுதான் எனக்கு இதை கொடுத்துருக்கிறாரு. ஆகவே என்ன கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தில் உயர்ந்தவனாக எண்ணுகிறார். அந்த எண்ணம் வரும்போது இந்த பாடுகள் உங்களை என்ன ஒன்றுமே பண்ணாது. ஒன்று, அது எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், டெஸ்டிங் மஸ்ட் பி கன்சிடர்ட் as an honor in spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோதனை என்பதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், கர்த்தர் கொடுக்கிற கனம். இரண்டாவதாக என்று சொல்லுகிறேன், இதுக்கு வேணால் ஒரு உதாரணத்தை வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி. நல்ல கவனிச்சிங்களா, பிரியமானவன் என்றால் அர்த்தம் என்ன, கர்த்தருக்கு ரொம்ப வேண்டியவன் அர்த்தம். சரியா, அக்கிரமக்காரனே அப்படின்னு போடல. பிரியமானவர்களே உங்களை சோதிக்கும்படி. அப்படி சோதனை வர்றதுனால யாரும் என்ன ஆயிட முடியாது, கர்த்தருக்கு பொல்லாதவனாக எண்ணிவிடக்கூடாது. பிரியமானவனுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு வருகிற சோதனை உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். என்ன செய்ய வேண்டாம், நம்ம நடுவில் ஒரு அக்னி பற்றி எரிந்தால் அதை என்ன செய்ய வேண்டாம், இது புதுமை, இது ஒரு வினோதம், அப்படி என்ன செய்ய வேண்டாம், என்ன வேண்டாம். நல்லா கவனிச்சு பாருங்க, ஓரை பர்வதத்தில் ஒரு முள்செடி பற்றி எரிகிறது இல்லை. மோசே எப்படி பார்த்தாரு, என்னடா இது வினோதமாக இருக்குது, இத்தனை நாள் நம்ம பார்த்துருக்கோம். காட்டு தீ என்றால் என்ன ஆகும், ஒன்று எரிந்தால் மற்றதுக்கு பரவும், இது பரவ மாட்டேங்குது. எரிந்தால் என்ன ஆகும், சாம்பலாக போகும், சாம்பலும் ஆக மாட்டேங்குது. அந்த முட்புதர் எரிகிறது, ஆனால் என்ன செய்யலை, பரவி போகவும் இல்லை, என்ன ஆகலை, பட்சிக்கப்படவும் இல்லை. அதுதான் மோசைக்கு வினோதம். அப்படின்னு நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நமக்கு என்ன தெரியுங்களா, நாம் எரிவோம் ஆனால் சாம்பலாக போக மாட்டோம். ஆமென். நாம் எரிவோம், வாழ்க்கை எரியோட அனுபவங்கள் வரும், ஆனால் என்ன செய்ய மாட்டோம், அது மற்றவனையும் பாதிக்காது, நாமும் என்ன செய்ய மாட்டோம், சாம்பலாக போக மாட்டோம், எரிவோம். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது. அதுதான் சொல்லுகிறார், உங்கள் நடுவே எரிகின்ற அந்த அக்னியை குறித்து ஏதோ சோதனை என்று வினோதமாக இருக்கன்னு எண்ணாம, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது. எதுக்கு அது வெளிப்படுகிறது, எது எரிகிறது, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படி. அப்போ என்ன எடுத்துக்கொண்டு இதை களி கூறுவதற்காகவே கர்த்தரின் வாழ்க்கையில் இந்த அக்னியை அனுமதித்திரு, களி கூறும்படிக்கு, களி கூறும்படியாக, களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். என்ன எடுத்துக்கணும், என் வாழ்க்கையில் உபத்திரவங்களை தேவன் அனுமதிக்கும் போது நான் யாரா மாறுகிறேன், கர்த்தருடைய பங்காளியா மாறுறேன். ஆமென். ஐ எம் a partaker. கர்த்தருடைய உடன் பங்காளியாக நான் மாற்றப்படுகிறேன். கர்த்தருக்காக நான் உபத்திரவப்படும் போது நான் என்னவா மாறுகிறேன், நான் இயேசுவுக்கு உடன் பங்காளி. அவர் போல நான் என்ன செய்கிறேன், அவருடைய சிலுவையில் எனக்கு ஏதோ ஒரு பங்கு இருக்குது, அப்படித்தான் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். என்ன உபத்திரவப்படும் போது என்ன ஆகுது தெரியுங்களா, நம்மிலே தேவனுடைய ஆவியானவர் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார். யார் நமக்கு எதிரில் இருக்கா, அவன் என்ன பண்றான், தூஷிக்கிறான் ஆவியானவரை. மகிமைப்படுகிறார். நம்மால ஆவியானவர் என்ன செய்வாராம் அப்படின்னா, அந்த ரிசல்ட் ஆஃப் அந்த டெம்டேஷன் ஆர் அந்த டெஸ்ட் என்ன தெரியுங்களா, இட் இஸ் an honor for a child of God or a man of God. ஒரு தேவ மனிதனுக்கோ ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கோ இது என்ன, உபத்திரவம் என்பது என்ன, தேவன் கொடுக்கிற உச்சக்கட்ட கனம்.
அப்படி தான் எடுத்துக்கொள்வேன். உலகத்து மனுஷன் என்ன பண்ணுறான், நீங்களாம் உபத்திரப்படும் போது என்ன சும்மா ஏசுன்னு சொல்கிற, ஊழியன்ற, உனக்கே எந்த பாடு அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான், தேவன் தூஷிக்கிறான். ஆனால் நம்மால் தேவன் என்ன செய்கிறார், மகிமைப்படுகிறார். அப்போ உபத்திரவத்தை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கனமாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக இந்த சோதனையில் அந்த ரிசல்ட் என்ன தெரியுங்களா, ப்ரொவைடர் ஆஃப் ஆல். தேவன் நமக்கு என்னவா மாறுகிறார், ப்ரொவைடர் ஆஃப் ஆல், எல்லாவற்றையும் சந்திக்கிறவராய் ஆபிரகாமுக்கு மாறினார். இன்னும் சொல்ல போனால் ப்ரொவைடர் ஆஃப் ஆல் ஃபார் எனி சர்க்கம்ஸ்டான்ஸ். எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரிதான். இந்த உபத்திரவம் ஆபிரகாமுக்கு என்ன கற்றுக் கொடுத்தது, அவர் எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவர். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக்கொள்வார். எதை பார்த்துக்கொள்வார், எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். இதுதான் எந்த சந்தர்ப்பத்துக்கு, எந்த சந்தர்ப்பத்துக்கும், எந்த சூழ்நிலைக்கும், எந்த சந்தர்ப்பத்துக்கும் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் எனக்கு போதுமானவர், ப்ரொவைடர், என் தேவைகளை சந்திக்கிறவர். ஆபிரகாம் இதைத்தான் அந்த உபத்திரவத்தில் கற்றுக்கொண்டார். சங்கீதம் 46, சங்கீதம் 46 1 முதல் 3 வரை வாசிங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் அனுகூலமான துணையுமானவர். எப்படிப்பட்டவர், ஆபத்து காலத்தில். எந்த ஆபத்து காலம், எல்லா ஆபத்து, ஏதாவது சொல்லுங்களேன், எந்த ஆபத்து காலம்? சரி, இந்த சங்கீதம் யாருடையது, தாவீதுன்னு சொன்னீங்கன்னா சண்டைக்கு வந்துடுவேன் நான். ஆமாம், சங்கீதம்னா உடனே தாவீதுன்னு சொல்லக்கூடாது, சரியா? தெரியும் தானே? மொத்தம் எத்தனை சங்கீதம், மொத்தம் எத்தனை சங்கீதம்? தாவீது சங்கீதம் எத்தனை? 73 தான். தாவீது சங்கீதம் எவ்வளவு தான்? 73 தான். மீதியெல்லாம் யாருடையது, கோராகின் புத்திரர் இருக்கிறாங்க, மோசே இருக்கிறாரு, சாலமோன் இருக்கிறாரு, நிறைய சங்கீதங்கள் பேர் இல்லாமல் இருக்குது. ஆனால் சங்கீதம்னா உடனே தாவீது என்று சொல்லிவிடக்கூடாது, சரியா? சரியா? இது யார் சங்கீதம்? கோராகின் புத்திரர் சங்கீதம். கோராகின் புத்திரர் யாரு? கோராகோட பிள்ளைங்க. கோராகின் புத்திரர் யாரு? ஆரோனுக்கு மோசைக்கு விரோதமாக நின்று போகுது, பூமி பிளந்து உள்ளே போனாங்க தெரியுங்களா? இவனும் சேர்ந்தானே உள்ளே போயிருக்கணும், அப்படி தானே போட்டிருக்கு. அவன் வீட்டாரெல்லாம் உள்ளே போனான் போட்டிருக்கல, ஆனால் போட்டிருக்குது கோராகின் புத்திரரோ என்ன செய்யலை, உள்ளே போயிடலை, அவர்கள் தப்பி வந்தார்கள். அவன் தான் சொல்கிறான், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை என்ன தெரியுங்களா, பூமியே பிளந்து எங்கள் அப்பன் குடும்பம் உள்ளே போனாலும் சரிதான், நான் தேவன் பக்கம் நிற்க தெரிந்து கொண்டதுனால அவர் எனக்கு அனுகூலமான துணை. அந்த மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அப்படின்னு என்ன சொல்லலாம் தெரியுங்களா? என்ன சம்பவித்தாலும் சரிதான், இந்த தேவன் எப்படிப்பட்டவர், ப்ரொவைடர் ஆஃப் ஆல் ஃபார் எனி சர்க்கம்ஸ்டான்ஸ். எந்த சூழலுக்கும், எந்த சூழ்நிலைக்கும் என் ஆண்டவர் எனக்கு போதும். 2ஆம் வசனம் வாசிங்க. பூமி நிலை மாறினாலும், பூமி நிலை மாறிச்சு இல்லை, இதுவரைக்கும் பூமி பிளந்து ஒருத்தன் உள்ள போனதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் என்ன செய்ய மாட்டோம், பயப்படும். ஏன்? இந்த சோதனை என்பது என்ன, எந்த பூமியே நிலை மாறினாலும் சரிதான், சமுத்திரங்கள் பெயர்ந்து மலைகள் பெயர்ந்து சமுத்திரம் விழுந்தாலும் சரிதான், நாம் என்ன செய்ய மாட்டோம், அசைய மாட்டோம், பயப்பட மாட்டோம். ஏன்? God is our provider for all circumstances. ஆபிரகாம் தான் சொல்றாரு, யெகோவா ஈரே, எந்த சூழ்நிலை என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? மோரியா மலையில் என்ன இல்லை? மோரியா மலையில் என்ன இல்லை? ஆடு இல்லை. கர்மேல் மலையில் என்ன இல்லை? அக்னி இல்லை. கல்வாரியில் என்ன இல்லை? ஆடும் இல்லை, அக்னியும் இல்லை. அந்தந்த இடத்துல என்ன தேவையோ அதை கொடுத்தாரு கர்த்தர். கர்மேல் பர்வதத்தில் அக்னிக்கு பதிலாக கர்த்தர் ஒரு ஆட்டை கொடுத்துருந்தாருன்னா எலியாவை அன்றைக்கி எரிச்சிட்டு இருப்பானுங்க, சரியா? இங்கே ஆட்டுக்கு பதிலாக கர்த்தர் அக்னியை கொடுத்துருந்தா ஈசாக்கு எரிஞ்சே போயிட்டுருப்பான். அங்கே கர்த்தர் இந்த ரெண்டையும் கொடுக்கலன்னா மொத்த மனுஷகுலமும் எரிஞ்சிருக்கும் கல்வாரியில். ஆமாவா? அப்படின்னா எந்த இடத்துல எது தேவையோ, ஆபிரகாமுக்கு அந்த மோரியா மலையில் ஒரு ஆடு கொடுப்பதற்கு பதிலாக கர்த்தர் பேசவால் இருந்தார் பார்த்தீங்களா, 10,000 ஆடு கொடுத்துருந்தாலும் ஆபிரகாமுக்கு பயன் இல்லை. சரியான பொருளை சரியான இடத்துல கொடுக்குறாரு பாருங்களேன். மோரியா மலையில் ஈசாக்குக்கு மேலே வச்சிருக்கிறாரு, கத்தியை ஓங்குறாரு இல்லையா? கர்த்தர் ஒரு 10 மூட்டை நிறைய வைரத்தை கொண்டு கொடுத்துருந்தால் ஆபிரகாமுக்கு ஏதாவது பிரயோஜனமா?
அவனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தான் தேவை அவனுக்கு. அப்படியானால் எந்த இடத்துல எந்த பொருள் எப்போது வேண்டுமோ அப்போது கொடுக்கிறவர். ஆனால் தான் ப்ரொவைடர் ஆஃப் ஆல். அப்போ உபத்திரம் வரும்போது நமக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும், எந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில் வந்தாலும் சரிதான், என் ஆண்டவர் எனக்கு போதுமானவர். பூமி நிலை தடுமாறினாலும், சமுத்திரங்கள் பேர்ந்து போனாலும், மலையே பேர்ந்து உள்ள விழுந்தாலும் சரிதான், நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் எனக்கு அனுகூலமான துணை. அது நான் போன வாரம் சொன்னேனே, சமய சகாயர். ஆங்கிலத்தில் என்ன? சீசனபிள் ஹெல்ப். கிறிஸ்மஸ்னா கேக் கொடுப்பார், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். குட் ஃப்ரைடேனா துக்க கஞ்சி கொடுப்பார், ஆமென். அப்படி தான் போய் யாராவது சொல்லிட்டு போறீங்க. எந்த காலத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கிறவர் தான் அவர். சரி, மூன்றாவதாக இந்த உபத்திரவத்தை பற்றி ஆபிரகாமுடைய அந்த ரிசல்ட் என்ன தெரியுங்களா? மூன்றாவதாக, God may allow things. கர்த்தர் நம் வாழ்க்கையில் தீமையான காரியங்களை அனுமதிக்கக்கூடும். வாழ்க்கையில் அநேக நிகழ்ச்சிகளை நம் வாழ்க்கையில் நடப்பதற்கு கர்த்தர் அனுமதிப்பார். God will allow things to happen. நம்ம வாழ்க்கையில் நாம் எதிர்பாராத அநேக விஷயங்கள் கர்த்தர் நடக்க அனுமதிப்பார். இது என்ன ஆகும் தெரியுங்களா? That will destroy our dreams. எல்லார் வாழ்க்கையிலுமே கனவு இருக்குது. எதிர்காலத்தை பற்றி எல்லாருக்குமே என்ன இருக்குது? ஒரு விருப்பம் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு கோல் இருக்கும் வாழ்க்கையில். கர்த்தர் சில காரணத்தை என்ன பண்ணுவா தெரியுங்களா? நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை அனுமதிக்கும் போது நம்ம கனவே சுக்குநூறாக உடஞ்சி போயிடும். தேவன் நம்ம வாழ்க்கை அனுமதிப்பதுனாக நம்ம இப்படி நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம், கர்த்தர் வேற ஒன்று அனுமதிப்பார். அப்போ என்ன ஆகுன்னா, நம்ம ட்ரீம்ஸ் இருக்குது தெரியுங்களா, நம்முடைய எதிர்காலத்து குறித்து நாம் வைத்திருக்கிற அந்த கனவுகள் என்ன ஆகும்? அந்த நம்பிக்கை என்ன ஆகிடுதுங்களா? செறிஞ்சு போயிடும். இப்படிப்பட்டவர்களே இந்த அது கர்த்தர் ஆபிரகாம் எடுத்துட்டிங்கன்னா, ஈசாக்கு பற்றி என்ன நினைக்கிறார்? இவர் மூலமாக என் சந்ததி பெருகும். அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஆனால் 10 பேர் என்ன சொல்கிறாரு? அவனை கொண்டு போய் வெட்டுறான்றார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையின் கனவுகள் சிதைந்து போவது போல நம்ம பார்த்த தரிசனங்கள், கர்த்தருக்காக நான் இதை செய்வேன், கர்த்தரின் வாழ்க்கையில் இதை செய்ய போகிறார், இவர் நம்பிட்டு இருப்போம் தெரியுங்களா? அதை கர்த்தர் சன்னதில் அசைப்பார். கழுகு என்ன செய்யும்? கூட்டை கழுகு கொஞ்சம் எவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சுருக்கோம் கழுகு மேலே. கழுகு என்ன சாப்பிடும் தெரியுங்களா? கழுகு என்ன சாப்பிடாதா? பாம்பு சாப்பிடுமா? சரி. பிணம் இங்கே எல்லா பணத்தையும் சாப்பிடும், சரியா? ஆனால் யோக பக்தன் ஒன்று சொல்லுவார், கழுகு என்ன பண்ணுமா? ஸோ ஒரு கோழி குஞ்சை தூக்கிட்டு போகுதுன்னு வச்சுக்கிங்களேன். ஒரு கோழி குஞ்சு தூக்கிட்டு போகுது இல்லையா? பணத்தை மாத்திரம் இல்லை, உயிரோடு இருக்கையும் தூக்கிட்டு போகும். சில பறவைகள் பறக்கும் போதே அது பிடிக்கும். இந்த வல்ச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பறந்துட்டு இருக்கும்போது சின்ன பறவைகளை பிடிச்சிடும். அப்படியே பிடித்தால் என்ன செய்யும் தெரியுங்களா? அதை கொண்டுடாது, அப்படியே கொண்டு போய் அந்த ரத்தம் இருக்குது தெரியுங்களா, அந்த ரத்தத்தை குஞ்சுகளுக்கு கொடுக்கும். அந்த ஃப்ளெஷ்ஷை கழுகு சாப்பிடும். இப்படி பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணட்டும்? சரி, யோபு 39ஆம் அதிகாரம் எடுங்க. 39ஆம் அதிகாரம் 26லேருந்து வாசிங்க. உன் புத்தியினாலே ராஜாளி பறந்து தெற்குக்கு எதிராக தன் செட்டைகளை விரிக்கிறதோ, உன் கற்பனையினாலே கழுகு உயர பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ, அது கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும். அங்கே இருந்து இரையை நோக்கும், அதன் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும். அது இரையை எங்கிருந்து பார்க்குமா? தூரத்திலிருந்து அதை பார்க்கும். அதன் குஞ்சுகள் ரத்தத்தை உறிஞ்சும். அதன் குஞ்சுகள் எதை சாப்பிடும்? ரத்தத்தை தான். கழுகு என்ன செய்யும்? தன் குஞ்சுகளுக்கு எதை கொடுக்காதுன்னா அந்த ஃப்ளஷ். ஏன்னா குஞ்சுக்கு என்ன செய்யாது, அதை டைஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு அதுக்கு திறன் இல்லை. அதனால் என்ன பண்ணுன்னா, ஒரு பறவையை பிடிச்சிட்டு போய் என்ன பண்ணணும்னா அதை கிழித்து அந்த ரத்தத்தை தான் எது குடிக்குமா? அந்த குஞ்சுகள் குடிக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் சேரும் என்ற பிணம் ஃப்ளஷ் யாருக்கு? கழுகுக்கு. பிணம் விழுந்தால் பிணத்துக்குள்ளே என்ன இருக்காது? ரத்தம் இருக்காது, உறைஞ்சி போயிடும். அப்போ அது கழுகு என்ன செய்யவிடும்? ஃப்ளஷை சாப்பிடும். ஆனால் அந்த குஞ்சுகளுக்கு எதை கொடுத்துறீங்களா? அவ்வளவு. இது இவ்வளவு நம்பிக்கையாக இருக்கிறதுல கூட்ட கலைச்சி அதுக்கு கோபம் வருமா வராதா? டெய்லி கொண்டு வந்து எதை கொடுக்குது? ரத்தத்தை குஞ்சுகளுக்கு ஊட்டும் போது, ஆஹா இந்த மாதிரி ஒரு அம்மா நமக்கு கிடைக்கணுமே, ஜாலியாக சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுது? போய் கூட்ட கலைக்குது. அப்போ என்ன கோபம் வருமா வராதா? நீ அம்மாவா, நீ சும்மா, அப்படி தானே கீழே விழும். அது விழும்போது இதே போல் என்ன ஆகும்னா, நம்முடைய கனவுகள் தேவனை பற்றி நமக்கு ஒரு பெரிய எண்ணம் வச்சுருப்போம். அந்த எண்ணத்தை கர்த்தர் அனுமதிக்கிற அந்த உபத்திரவம் என்ன பண்ண தெரியுங்களா? சிதைக்கும், ஷேட்டர் பண்ணும்.
அதை சிதைக்கும் போது நாம் நினைப்போம், ஏன் ஆண்டவர் இப்படி அனுமதிக்கிறார்? நம்ம கனவை கெட்டு போச்சுதே. நம்ம சொன்னேன் இல்லையா, ஈசாக்கின் மூலமாக உன் சந்ததி விளங்குன்னு கர்த்தர் சொல்லிட்டார். ஆனால் இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு? ஈசாக்கு கொண்டு விடு அப்படின்னா ஆபிரகாமுடைய நம்பிக்கை என்ன ஆகும்? சிதைஞ்சு போயிருக்கும். தேவன் இவன் மூலமாக சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னார், இப்போ அவனையே கொல்ல சொல்கிறாரு. ஆபிரகாமுக்கு அது புரியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியும், கர்த்தர் உபத்திரவம் அனுப்பினா அது நன்மைக்கு மாத்திரமே. அப்படின்னா அந்த உபத்திரவத்தை எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னால், நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய தரிசனங்கள் சிதைஞ்சு போகிற மாதிரி அழிந்து போவது போல தோன்றலாம். ஆனால் ஒருபோது நம்பிக்கை மாத்திரம் இழக்கக்கூடாது. இதுதான் ஆபிரகாமுடைய ரிசல்ட்டோட மூன்றாவது, அந்த உபத்திரவனுடைய மூன்றாவது ரிசல்ட் இதுதான். நான்காவதாக ஆபிரகாமுடைய ரிசல்ட். இதுக்கு வசனம் வேண்டுமான எழுதிக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 17, 15, 16. ஆதியாகமம் 17, 15, 16. ஆதியாகமம் 17, 15, 16. நாலாம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம். அம்மா நீங்க 15ஆம் அதிகாரம் வாசிக்கிறீங்க, 17ஆம் அதிகாரம் சொன்னேன். 17, 15, 16. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக. சாராள் என்பது அவளுக்கு பேராய் இருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். இப்ப கர்த்தர் சாராளுக்கு எதை கொடுத்துட்டாரு? ஈசாக்கை வாக்குத்தத்தமாய் கொடுத்துட்டாரு. ஸோ வாக்குத்தத்தமும் நிறைவேறிச்சு. இப்போ அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் அழிக்க சொல்கிறார்ல, அப்போ ஆபிரகாமுக்கு நம்பிக்கை என்ன ஆகிட்டு இருக்கும்? ஆனால் ஆபிரகாம் என்ன நினைச்சா தெரியுங்களா? தேவன் ஈசாக்கு இல்லைனாலும் என் சந்ததியை பெருக பண்ண முடியும். ஆபிரகாம் நம்பிக்கை. ஆனால் தான் பின்னாடி யோவான் ஸ்நானம் பாருங்க, ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று சொல்லாதிருங்கள், இந்த கல்லுகளிலிருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் உண்டாக்க கர்த்தரால் முடியும். அப்படின்னா ஈசாக்கில் இருந்தல்ல, ஒரு கல்லிலிருந்து கூட கர்த்தருக்கு என்ன செய்ய முடியும்? ஒரு சந்ததியை உருவாக்க முடியும் என்று யோவான் ஸ்நானம் சொல்றாரு. ஆபிரகாம் என்ன விசுவாசா தெரியுங்களா? எரித்து விட்டால் ஒரு அங்கே என்ன இருக்கும்? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 11, 19. எபிரேயர் 11, 19. தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து இல்லம்மா போதும். அதில் என்ன போட்டு அது தமிழில் எப்படி இருக்குது? ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ஈசாக்கை எரித்து விட்டால் அங்கே சாம்பல் இருக்கும். அந்த சாம்பல்ல இருந்து கர்த்தர் என்ன செய்ய முடியும்? ஒரு ஈசாக்கை கொண்டு வர முடியும் என்று ஆபிரகாம் விசுவாசித்தாராம். அப்படியானால் நம்முடைய கனவு ஒருவேளை உடைஞ்சு போகிற மாதிரி, நம்முடைய நம்பிக்கைகள் தகர்ந்து போனது போல ஒரு சூழ்நிலை உண்டாகலாம். ஆனாலும் சோதனையின் முடிவில் கர்த்தர் நம் தேவைகளை கண்டிப்பாக சந்திப்பார். நான்காவதாக இந்த உபத்திரவத்தில் நான்காவது ரிசல்ட் என்னென்னா, ஆஃப்டர் த ட்ரையல், அந்த உபத்திரவத்துக்கு பின்னாடி நடந்தது என்னென்னா, கர்த்தர் கன்ஃபார்ம் பண்ணுவார். God will confirm, God will strengthen. God will confirm, God will strengthen. கர்த்தர் உறுதிப்படுத்துவார், கர்த்தர் பலப்படுத்துவார். மூன்றாவதாக கர்த்தர் நிலைநிறுத்துவார், எஸ்டாப்ளிஷ். கர்த்தர் நிலைநிறுத்துவார். நான்காவதாக கர்த்தர் பரிசளிப்பார், வெகுமதி அளிப்பார், ரிவார்டு. இந்த உபத்திரவத்துக்கு பின்னாடி கர்த்தர் ஆபிரகாமுக்கு செய்த 4 காரியங்கள். ஒன்று, உறுதிப்படுத்தினார். இரண்டாவது, பலப்படுத்தினார். மூன்றாவது, நிலைநிறுத்தினார். நான்காவது, பலனளித்தார். இந்த உபத்திரவத்துக்கு பின்பு ஆபிரகாமுக்கு இந்த 4 அனுபவங்களையும் தேவன் கொடுத்தார். ஆதியாகமம் 22, 16 முதல் 18 வரை வாசிங்க. ஆதியாகமம் 22, 16 முதல் 18 வரை. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும். இது ஏற்கனவே அவருக்கு எப்போ கொடுக்கப்பட்டது? ஆதியாகமம் 15 வெளியே வந்து வானத்தை பார் அப்படி சொன்னார் இல்லையா? அப்போ கொடுக்கப்பட்டது இப்போ கன்ஃபார்ம் ஆகுது பாருங்களேன். இந்த உபத்திரவத்துக்கு பின்னாடி, இந்த பரீட்சைக்கு பின்னாடி என்ன ஆகுது? கர்த்தர் அதை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அடுத்தது வசிக்கமா,
வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆபிரகாம் தன் வேலைக்காரரிடத்திற்கு இல்லம்மா, இந்த 3 வசனத்தில் 16, 17, 18 வசனங்களில் இந்த 4 கருத்தம் இருக்குது. ஒன்று, கர்த்தர் உறுதிப்படுத்துவார். 2வது பலப்படுத்துகிறார். 3வது நிலைநிறுத்துகிறார். 4வது பலனளிக்கிறார். அந்த 4மே இந்த 3 வசனத்தில் இருக்குது. ஆதியாகமம் 22, 16 முதல் 18 இந்த 4 கருத்து. ஒன்று என்ன பண்ணுறார்? ஏற்கனவே கொடுத்த வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்துகிறார். 2வது என்ன பண்ண, உன்னுடைய சந்ததி என்னவோ எதிரிகளின் வாசலை மேற்கொள்வான் போட்டிருக்கல, பலப்படுத்துகிறார். 3வது என்ன பண்ணுறார்? அவர்களை சந்ததியாக முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்படும் என்றால் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். 4வது என்ன செய்கிறார்? அவனுக்கு எதிரினுடைய எல்லா மேன்மைகளையும் உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ரிவார்டு பலன் அளிக்கிறார். இந்த 4 காரியங்கள் எதில் இருக்குன்னு சொன்னால் இந்த உபத்திரவத்துக்கு பின்பாக. ஐந்தாவதாக இந்த உபத்திரவுக்கு பின்னாடி ஆபிரகாமுக்கு கிடைத்தது மெய்யான வாழ்வை தேவனுக்குள் தான் கண்டுகொள்ள முடியும் என்பதை ஆபிரகாம் உணர்ந்தார். 5ஆவதாக இந்த சோதனைக்கு பின்பு ஆபிரகாமுடைய அனுபவம், the way to find new life in God. தேவனுக்குள் ஒரு புதிய வாழ்வை கண்டுகொள்கின்ற வழி ஆபிரகாமுக்கு கிடைத்தது. the way, வழி to find new life, ஒரு புதிய வாழ்க்கையை கண்டுகொள்வதற்கு ஒரு வழி தேவனுக்குள் ஆபிரகாமுக்கு இப்போ தான் கிடைக்கிறது. இந்த சோதனைக்கு பின்பு தான் அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது. யோவான் 12:25 வாசிங்க. யோவான் 12:25. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக்கொள்வான். அப்ப நித்திய ஜீவகாலமாய் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் வாழ்வை என்ன செய்யணும்? இந்த உலக வாழ்வை என்ன செய்யணும்? தன் ஜீவனை நேசிக்கிறவன் என்ன செய்வானதை இழந்து போகிறான். என் நிமித்தமாக இழந்து போகிறான். என்ன பண்றான்? நித்திய காலமாக என்ன பண்றான்? அதை மீட்டு கொள்ளுகிறான். அப்படின்னா உண்மையான வாழ்வு, ஒரு புதிய வாழ்வு தேவனுக்குள் எப்படி கிடைக்கும் என்பதை எப்போ ஈசாக்கு கொண்டு போய் என்ன செய்தார்? அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார். பாவனையாக திரும்ப அதை பெற்றுக்கொள்ளுகிறார். அவன் இருந்த வரைக்கும் ஈசாக்காக இருந்தான். அவன் அங்கே போயிட்டு திரும்ப வந்த பிறகு என்ன ஆகிறான் தெரியுங்களா? முழு உலகத்துக்கும் அவன் ஆசீர்வாதமாக மாற்றப்படுகிறான். அது வரைக்கும் யாரு? ஆபிரகாமோட பிள்ளை. ஆனால் இப்போ அவன் ஈசாக்கு மீட்கப்பட்ட பிறகு என்ன ஆகிடுறான்? அவனுக்குள்ள பூமியின் எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும் போது அவன் என்ன ஆகிடுறாங்களே, ஒரு புதிய வாழ்வை கண்டுகொள்கிறான் தேவனுக்குள். புதிய வாழ்வை தேவனுக்குள் கண்டுகொள்ள வேண்டுமானால் என்ன ஆகணும்? பழைய வாழ்வைன்னு சொல்லப்போனால் நம்முடைய வாழ்வை தேவனுக்கென்று அர்ப்பணிக்கும் போது தான் என்ன உண்டாகும்? தன் ஜீவனை நேசிக்கிறவன், திரும்ப வாசிக்குமா அந்த வசனத்தை, 12:25. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். ஆபிரகாம் என்ன செய்தார்? அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஜீவன் என்ன பண்றான்? அதை இழக்க ஆயத்தமாயிட்டார். அதை இழக்க ஆயத்தமானவன் என்ன பண்ணா? திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ என்ன பண்ண? ஜீவனை வெறுக்கிறவன் அவன் அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக்கொள்வான். அப்ப தேவனுக்குள் ஒரு புதிய வாழ்வு வேண்டுமானால் என்ன வேண்டும்? நமக்கு எது ரொம்ப மேன்மையோ, எது நமக்கு உயர்வோ அதை தேவனுக்காக என்ன செய்யணும்? அர்ப்பணிப்பதற்கு, அதை பலி செலுத்துவதற்கு நாம் ஒப்புக்கொண்டால் என்ன ஆகும்னா, தேவனுக்குள் ஒரு புதிய வாழ்க்கையை நாம் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழியை கற்றுக்கொள்ளுகிறோம். 6ஆவதாக ஆபிரகாமுடைய சோதனைக்கு பின்பு ஆபிரகாமுக்கு கிடைத்தது, ஆஃப்டர் a test of suffering and faith, அவனுக்கு என்ன கிடைத்தது? லார்ட்ஸ் கம்பேஷன். ஆபிரகாமுக்கு கிடைத்தது என்ன? லார்ட்ஸ் கம்பேஷன் அண்ட் மர்சி. இந்த உபத்திரவ, இந்த சோதனைக்கு பின்பு ஆபிரகாமுக்கு கிடைத்தது தேவனுடைய மனதுருக்கமும் தேவனுடைய இரக்கமும். ஆபிரகாமுக்கு இதற்கு பின்பு கிடைத்தது என்ன? லார்ட்ஸ் கம்பேஷன், தேவனுடைய மனதுருக்கம், தேவனுடைய இரக்கம். இந்த 2 ஆபிரகாமுக்கு கிடைத்தது. யாக்கோபு 5:11. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் இந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. யோபுவுக்கு வாழ்க்கையில எப்போ இந்த மிகுந்த உருக்கமும் இரக்கமும் கிடைச்சது தெரியுங்களா?
அவன் தேவனுடைய அந்த சோதனையை பொறுமையாய் சகித்த போதுதான் அவன் பெற்றுக்கொண்டான். ஆபிரகாமுக்கும் அதே போல அவன் எதை தேவனுடைய மனதுருக்கத்தையும் இரக்கத்தையும் எப்போ பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் ஒரு சோதனைக்கு பின்பு தான் அது அவனுக்கு கிடைக்கிறது. பொறுமையாக இருக்கிறவனும் பாக்கியவான் என்று சொல்லுகிறோம். யோபுவினுடைய உபத்திரவத்தை பார்த்துருக்கீங்க, அதன் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். தேவன் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவன் போட்டிருக்கலையே. அப்போ தேவனுடைய அந்த கம்பேஷன், அந்த மர்சி எப்போ கிடைக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நானும் உபத்திரவத்தின் வழியாக கடந்து போகும்போது தான். ஏழாவதாக ஒன்று கவனிக்கிறோம். ஆஃப்டர் த டெஸ்ட் God's revelation in a new way. என்ன கிடைக்கிறது? ஏழாவதாக God's revelation in a new way. ஒரு புதிய விதத்தில் தேவனுடைய வெளிப்பாடு ஆபிரகாமுக்கு கிடைக்கிறது. அது the results of Abraham test. ஆபிரகாமுடைய சோதனையில் கிடைத்த 7 விதமான விளைவுகள், 7 விதமான கருத்துக்கள். அதில் ஏழாவது என்ன? தேவன் இதுவரைக்கும் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அந்த சோதனைக்கு பின்பு கர்த்தர் ஆபிரகாமுக்கு தன்னை வித்தியாசமான முறையில் வெளிப்படுத்துகிறார். இதுவரைக்கும் ஆபிரகாமுக்கு கர்த்தரை பற்றி என்ன தெரியும்? இதுவரைக்கும் கர்த்தரை பற்றி ஆபிரகாமுக்கு என்ன தெரியும்? ஆபிரகாமுக்கு தெரிந்த பேர் என்ன கர்த்தரை பற்றி? யெகோவா ஈரே. அது இப்போ தானே, சோதனைக்கு அப்புறம் இல்லை. முதல்ல என்ன? எல் ஷடாய். 17:1 வாசித்து பாருங்க. அது 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. தேவன் ஆபிரகாமுக்கு தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார்? சர்வ வல்லமையுள்ள தேவன். அதுக்கு பேர் என்ன? எல் ஷடாய். தேவன் தன்னை ஆபிரகாமுக்கு எப்படி வெளிப்படுத்தினார்? எல் ஷடாய். எல் ஷடாய் என்றால் அர்த்தம் என்ன? எல் ஷடாய் என்றால் அர்த்தம் என்ன? சர்வ வல்லவர். இதை சொல்லாதீங்கன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். அதான் எங்களுக்கு தெரியும். அது இல்லைன்னு எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நான் தாயின் மார்பகங்கள் உள்ள ஒரு தகப்பன் அர்த்தம். அந்த ஷட் என்றால் இல்லையா? ஷட் என்றால் பிரஸ்டட் ஒன். ஷட் என்ற எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? மார்பகங்கள் உள்ளவள் என்ற அர்த்தம். ஷட் என்றால் மார்பகம், அதாவது தாயின் பால் ஊட்டுகின்ற மார்பகம்னு அர்த்தம். ஆனால் இவர் யார்? எல் என்றால் காட். தேவன் எப்படிப்பட்டவர்? தாயை போன்ற பால் ஊட்டுகின்ற மார்பகங்கள் உள்ளவர்னு சொல்ல போனால் ஒரு தகப்பன் தாயை போன்ற உள்ளமுடையவர், தாயின் உள்ளம் கொண்ட ஒரு தகப்பன். தகப்பன் என்ன செய்வார்? இறங்குவார். தாயின் என்ன செய்வாங்க? தேற்றுவாங்க. தகப்பன் பிள்ளைக்கு இறங்குவது போல தாய் அவனை தேற்றுவது போல. ஆனால் என்ன செய்வார்? தாய் என்ன செய்வாங்க? தேற்றுவாங்க. தகப்பன் என்ன செய்வான்? சுமப்பான், தாங்குவான். ஆனால் இந்த ரெண்டும் சேர்ந்தால் என்ன? தாயை போன்ற உள்ளம், ஆனால் தகப்பனை போன்ற உருவம். நம்ம சமுதாயத்தில் பார்த்துருப்பீங்க நீங்கள். தாய் இறந்து தகப்பன் திருமணம் பண்ணிக்கொள்ளாமல் பிள்ளைகளை வளர்க்குறதும் பார்த்துருப்பீங்க. தகப்பன் சின்ன வயசில் இறந்து தாய் ஒரு விதவையாக இருந்து பிள்ளைகளை வளர்க்குறத பார்த்துருப்பீங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்துருக்கீங்களா? முதல்ல அது பார்த்துருக்கீங்களா? அது சொல்லுங்கள், அதுக்கப்புறம் வித்தியாசத்தை பார்க்கலாம். உட்காந்து பார்த்தா நாங்கள் எங்கே பார்த்தோம்? அப்பன் சத்தா என்ன, அம்மா சத்தா எங்களுக்கு என்ன? ஒரு தகப்பன் வளர்க்குற பிள்ளையை காட்டிலும் தாய்கள் வளர்க்குற பிள்ளைகள் இன்னும் அதிகமாக ஒழுக்கமாக வளரும். ஒரு தகப்பன் தாய் இல்லாமல் வளர்க்குற பிள்ளைக்கும் ஒரு தகப்பன் இல்லாமல் ஒரு தாய் வளர்க்குற பிள்ளைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்கும். காரணம் என்னென்னா, இந்த தாயினுடைய பராமரிப்பு. ஆனால் தான் கதை எப்படி போடான்னா, இது ஒன்று இருந்து ஒன்று இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா ரெண்டுமே அவரே இருக்கிறார். தாய் இருந்தாலும் சரி, தகப்பன் இல்லாலும் சரி, என்ன பண்ணுறார்? அவரே இருந்தனா. அந்த எல்ஷடா என்றால் அர்த்தம் பிரஸ்டட் ஒன், மார்பகங்கள் உள்ளவர். அது தாயை போல பால் ஊட்டுகின்ற மார்பகங்கள் உள்ள ஒரு அப்பா. அதுக்கு அர்த்தம் என்ன சொன்னால், தாயின் உள்ளம் கொண்ட ஒரு தகப்பன். இது தமிழ் அப்படி மொழியாக்க மணி எல்லாம் செய்ய வல்லவர்ங்கிற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. அது சரியான அர்த்தம் தாயின். அதாவது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், விளக்கமாக சொல்கிறேன். ஒரு தாயின் மார்பகத்தில் பிள்ளைக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? ஒரு தாயின் மாதிரி பால் கிடைக்கும். பாலுக்கு என்ன? ப்ரொவிஷன். வாழ்க்கையில் என்னென்ன தேவை இருக்குதோ அதெல்லாம் எங்கே கிடைக்கும்? தாயின் மார்பகத்தில். பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டாம்? டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போக வேண்டாம், சரியா? பீஸா கடைக்கு போக வேண்டாம். எல்லாம் எங்கே இருக்குது? தாயின் அந்த அரவணைப்பில் என்ன இருக்குது? அதுக்கு குழந்தைக்கு தெர் இஸ் ப்ரொவிஷன். ரெண்டாவது அஃபெக்ஷன் இருக்குல்ல, அம்மாவா பிள்ளைக்கு என்ன இருக்குது? அந்த அரவணைப்பு உலகத்தில் வேறு எங்கேயும் கிடைக்காது, தாயின் கைகளுக்குள்ள கிடைக்காது. மூணாவது ப்ரொடெக்ஷன் இருக்குல்ல. ஒரு தாயின் மார்பக அணைப்பில் பிள்ளைக்கு என்ன இருக்குன்னா, தேர் இஸ் ப்ரொடெக்ஷன்,
there is provision, there is affection. இது பார்த்துருப்பீங்களா? ஒரு 3 வயசு 4 வயசு பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா ஒரு 6 வயசு 7 வயசு பையனை அடிச்சிடும். இது நண்டு மாதிரி இருக்கும். அது என்ன பண்ண தெரியுங்களா? இதை விட பெரிய பிள்ளைங்களை அடிச்சுட்டு அடுத்த நிமிஷம் பார்த்து ஓடுவான். ஆளு எங்கே ஓடுவான் தெரியுங்களா? ஓடி போய் அம்மா மாட்டு கண்ணை மூடி உட்காந்துப்பார். என்ன அர்த்தம்னா, இனிமேல் ஒரு பையனை என்ன தொட முடியாது. அம்மாவோட அரவணைக்குள்ளே போன ஒரு பிள்ளைக்கு என்ன இருக்குது? there is protection, there is provision, there is affection. அதுதான் கருத்து சொல்லி இதெல்லாம் எனக்குள்ளே இருக்குது. சர்வ வல்லவர் என்ற இந்த 3க்கு மேலே மனுஷனுக்கு என்ன வேண்டும்? பாதுகாப்பு வேண்டும், பராமரிப்பு வேண்டும், அது காட்டிலும் அரவணைப்பு வேண்டும். இதெல்லாம் உள்ளே இருக்குது. ஆனால் தான் அதுக்கு என்ன ஒரிஜினல் நேமில் வந்து பிரஸ்டட் ஒன் தான் அர்த்தம். யோசிச்சு பாருங்க, இந்த பேர் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட புஸ்தகம் என்ன தெரியுங்களா? யோபுவின் புஸ்தகம் தான். சர்வ வல்லவர் சர்வ வல்லவர்னு எழுதிட்டு வர்றார். அது பாருங்க, வல்லவர் சர்வ வல்லவர் எனக்கு இது. அது கர்த்தரை எல்ஷடாயின்னு அதிகமாக பயன்படுத்துகிறாளே யோபு தான். ஆனால் தான் யோபு ஆபிரகாம் காலத்திற்குள்ள வாழ்ந்தவன் சொல்கிறதுக்கு அது ஒரு காரணம். மற்ற புத்தகங்களை காட்டிலும் சர்வ வல்லவர் எனக்கு யோபு சொல்லும் போதெல்லாம் பாருங்கள், சர்வ வல்லவர்கள் வார்த்தையை தான் கர்த்தருக்கு பயன்படுத்துவார். ஷெடா என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்படும் எபிரேய மொழியில். சரி, போகட்டும். அப்படின்னா இதுவரைக்கும் ஆபிரகாமுக்கு என்ன தெரிந்தது? எல் ஷடாய். அவர் யார்? என்னுடைய எல்லா தேவைகளையும் அவர் பாதுகாக்கார், பராமரிக்கிறார், தேவைகளை சந்திப்பார். ஆனால் இப்போ அவருக்கு ஒரு புது வெளிப்பாடு கிடைக்குது. இவர் யார்? யெகோவா ஈரே. யெகோவா என்ன? கர்த்தருடைய பர்வத்தில் இதுவரைக்கும் கிடைத்தது மாத்திரமல்ல, இதுக்கு மேலேயும் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். முதல்ல அவருக்கு அனுபவம் என்ன? எல் ஷடாய். இப்போ அவருக்கு என்ன? ஆஃப்டர் த டெஸ்ட், ஆஃப்டர் த ட்ரையல், he had a new revelation about God. God is my provider. என்ன ப்ரொவைடர்? நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லா சந்தர்ப்பத்துக்கும் எல்லா தேவைகளையும் கொடுக்கின்ற ப்ரொவைடர். அது சமய சகாயர், இல்லை என்றால் சீசனபிள் ஹெல்ப் என்று சொன்னேனே, அதுதான். ஒரு முறை ஒரு வெளிப்பாடு இருக்கு அவருக்கு. என்ன? இவர் எல் ஷடாய், தாயின் உள்ளம் கொண்ட ஒரு தகப்பன். ஆனால் இப்போ என்ன தெரியுங்களா? இவர் என்ன செய்வார்? என் சமய சகாயர். எந்த நேரத்தில் எனக்கு என்ன வேண்டுமோ ஒரு தேவனை, இந்த உபத்திரவங்கள் வர வர என்ன ஆகும் தெரியுங்களா? நீங்கள் நானும் தேவனை பற்றி இன்னும் கொஞ்சம் அறிகின்ற அறிவு, இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்வதுக்குள்ள கடந்து போவோம். 7 கருத்துக்களை ஆபிரகாமுடைய டெஸ்ட்டுக்கு பின்னாடி ஆபிரகாம் பெற்றுக்கொண்டதை நான் வாசிக்கிறோம். ஒன்று, உபத்திரவத்தை ஆபிரகாம் போன்றவர்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? கர்த்தர் கொடுக்கிற கனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். Test must be considered as an honor in God's kingdom. கர்த்தருடைய ராஜ்யத்தில் உபத்திரவம் என்பது கர்த்தர் கொடுக்கிற கனமாக, மரியாதையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, provider of all for all circumstances. எல்லா சூழ்நிலைக்கும் எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்க அவர் வல்லவர். மூன்றாவதாக, என் வாழ்க்கையில் என்னுடைய கனவுகள் தரிசனங்களை சிதைப்பது போல காரியங்கள் வந்தாலும் சரிதான், தேவன் உண்மை உள்ளவர். அதை ஒருபோது என்ன செய்ய மாட்டார்? தகர்த்து விட மாட்டார். நான்காவதாக, ஒரு உபத்திரவத்துக்கு பின்பு கர்த்தர் என்னை உறுதிப்படுத்துவார், கர்த்தர் என்னை பலப்படுத்துவார், கர்த்தர் என்னை நிலைநிறுத்துவார், கர்த்தர் எனக்கு பலன் அளிப்பார். ஐந்தாவதாக, the way to find true life in God. தேவனுக்குள்ள ஒரு சரியான வாழ்வை நான் பெற்றுக்கொள்வதற்கு இந்த உபத்திரவங்கள் தான் எனக்கு வழி. ஆறாவதாக, இந்த உபத்திரவங்களுக்கு பின்பாக தேவனுடைய இரக்கமும் மனதுருக்கமும் என் வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும். ஏழாவதாக, தேவனை பற்றி நமக்கு ஒரு புதிய வெளிப்பாடு. இதுவரைக்கும் பெற்ற நிறைய வெளிப்பாடுகள் இருக்கு. ஆனால் உபத்திரவத்தின் கூட கடந்து போகும்போது இன்னும் தேவனை பற்றி அறியாத பகுதிகளில் சில பகுதிகளால் திரும்ப கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு. மூணாவது, God may allow things to happen. நம்முடைய கனவுகள் நம்பிக்கைகளை சிதைப்பது போல கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகளை அனுமதிப்பார், கொண்டு வருவார். ஆனால் அதோடு விட்டு விட மாட்டார். வருது, அதை இப்போ ஈசாக்கை நம்பி இருக்கிறாங்க. ஈசாக்கு மூலம் சந்ததி வரும்னு ஆபிரகாம் நம்பி இருக்கிறார். கர்த்தர் ஈசாக்கை பலி செலுத்த சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு என்ன நம்பிக்கை தெரியுங்களா? ஒருவேளை இந்த ஈசாக்கு செத்து போனாலும் சரிதான், அந்த சாம்பல்லேருந்து கர்த்தர் எதை உண்டாக்குவார்? ஒரு ஈசாக்கு உண்டாக்குவார். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. அப்போ நமக்கு ஒரு தரிசனம் இருக்குது, நமக்கு ஒரு விருப்பம் இருக்குது, ஊழியத்தை பற்றி, எதிர்காலத்தை பற்றி. கர்த்தர் சில சூழ்நிலைகள் நமக்கு நடத்தும் போது அந்த நம்பிக்கைகள்லாம் உடஞ்சி போகிற மாதிரி வரும். நம்முடைய தரிசனம் இப்படி நம்பினோமே, கர்த்தர் நம்ம இப்படி பேசினாரு, இப்படி வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, இப்போ நிறைவேறாது போல இருக்குன்னு தோணும். ஆனாலும் கர்த்தர் அதை தாண்டியும் செய்ய வல்லவர். இதான் ஆபிரகாம் அதில் கற்றுக்கொண்டார். என்ன சொல்லிட்டான்? ஒருவேளை நான் எரித்து விட்டால் ஈசாக்கு சாம்பலாக இருப்பான், அந்த சாம்பலிலிருந்தும் கர்த்தர் யாரை கொண்டு வருவார்? உங்களுக்கு தெரியும் தானே, சூரியனை படைத்து தானே வெளிச்சத்தை படைத்தார் கர்த்தர். சூரியனை படைத்து தானே வெளிச்சத்தை படைத்தார். ஒளியை படைத்து சூரியனை படைத்தவர். அப்படின்னா ஒளியை, சூரியனை நம்பி கர்த்தர் ஒளியை வச்சிருக்கல. ஈசாக்கை கொடுத்து சந்ததியை பெருக்கினாரா? சந்ததியை பெருக்கி ஈசாக்கை கொடுத்தாரா?
ஐயோ தலை சுத்துதே. சந்ததியை பெருக்கி ஈசாக்க கொடுத்தாரா, ஈசாக்க கொடுத்து சந்ததியை பெருக்கினாரா? நாங்கள் என்னத்தை சொல்லுவோம்? நாங்கள் யோசுவா 24:3 வாசிங்க, நான் ஜெபம் பண்ணலாம். யோசுவா 24:3 வாசிங்க. 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். யோசுவா 24:2-3. அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேற தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசமெங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி, அவன் நல்ல கவனிங்க, அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். நம்ம திருப்பில எழுதணும். ஈசாக்க கொடுத்து தானே சந்ததியை பெருக்கினாரு. ஆனால் ஆவியானவர் எழுதுறாரு, அட பைத்தியக்காரா, ஈசாக்கை வச்சு சந்ததியை பெருசாக்கலடா, சந்ததியை பெருசாக்கி போனா போட்டுன்னு ஈசாக்க கொடுத்தாரு. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஈசாக்கு இல்லாமலும் தேவனுக்கு சந்ததியை பெருக பண்ண முடியும். இதைத்தான் ஆபிரகாம் விசுவாசித்தார். பிரைஸ் தி லார்ட். இதைத்தான் ஆபிரகாம் என்ன பண்ணார்? இந்த ஈசாக்க கொண்டா போட்டோம், கர்த்தர் ஈசாக்க வச்சு சந்ததி இல்லையே. இன்னும் திரும்ப சொல்லுவேன், அந்த ஆபிரகாமின் சந்ததி யார்? ஆபிரகாமின் சந்ததி யார்? நாமா தேவதூதர்களா? ஐயா இவங்களை என்ன பண்ணிட்டு ஆண்டவரே நான். கலாத்தியர் 3:16 வாசிங்க. அங்கே வாங்க, கலாத்தியர் 3:16 வாசிங்க. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்து. ஈசாக்கு இல்லையா? கிறிஸ்து தான் அது. ஆனா தான் ஈசாக்கு போனா பரவாயில்ல, ஏசுநாதர் இருக்காரு. ஆமென். அதான் சொன்னார், சந்ததியை திரட்சியாக்கி ஈசாக்கு கொடுத்தாரு. ஈசாக்கு கொடுத்து தான் என்ன மாதிரி ஆசாமி எழுதுனா ஈசாக்கு கொடுத்து சந்ததி, அப்படிதான் நான் எழுதுவேன். ஆனால் ஆவியானவர் அப்படி எழுதலை. சந்ததியை அதாவது ஈசாக்கை நம்பி சந்ததி இல்லை. அதுதான் ஆபிரகாமுடைய அந்த நம்பிக்கை. சொன்னோமே, அவன் நம்பிக்கை கனவை சரிஞ்சு போயிருக்கும். ஈசாக்கை கொண்டு வெட்டுறா, அவனை பலி செலுத்துறான்னு சொல்லும்போது என்ன வச்சிருப்பாரு? இவன் மூலமான சந்ததி பெருகும் சொல்லியிருந்தார், இவனை வெட்ட சொல்றாரு. அப்படி ஆபிரகாம் இடர்லே வரல. காரணம் என்னவென்றால் அவனுக்கு தெரியும், ஈசாக்கு இல்லைனாலும் கர்த்தர் சந்ததியை உருவாக்க முடியும். ஜெபம் பண்ணலாமா?